Hello, hi viewers. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா SRH vs KKR குவாலிஃபயர் 1 மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடந்தது. டாஸ் ஜெயிச்சது SRH தான். பட் டாஸ் ஜெயிச்சோன பேட்டிங் எடுத்தாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அகமதாபாத் ஸ்டேடியம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ சேசிங் பண்ணா ஈஸியா வின் பண்ணலாம். டிஃபெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இவங்களோட போலிங் லைனப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் லைனப் இருக்கு. கண்டிப்பா நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். அது போக ஒரு ப்ரெஷர் மேட்ச் வேற. அந்த இடத்துல வந்து KKR ஏதாவது பேட்டிங்ல சொதப்புவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில பேட் கமின்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாரு. எனக்கு அங்கேயே ஒரு சின்ன ஒரு தப்பா தான் பட்டுது மேட்ச் ஸ்டார்டிங்ல. பட் ஆனா பேட்டிங் எடுத்தும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் மேட்சஸ் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களோட ஓப்பனர்ஸ் அக்ரெசிவா எல்லா மேட்சும் அடிச்சது தான். ட்ரெவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓவரோட செகண்ட் பால்லே டக் அவுட் ஆறாரு ட்ரெவிஸ் ஹெட் ஸ்டாப் கிட்ட கிளீன் மிடில் ஸ்டெம்ப் போல்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஓவர்லயே வைபவ் வரோரா சரியான ஒரு குட் லென்த் பால் ஒன்று போறாரு ஷார்ட் பால்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆறாரு. பிளஸ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஒரு பவர் பிளேல ஒரு 4 விக்கெட் கிட்ட விழுது. என்னைக்குமே எதிர்பார்க்காத ஸ்டாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்ஸ் போடுறாரு. செமையா போட்டார் லைனல் லென்த்லாம் ஒவ்வொன்றும் யாருக்கெல்லாம் சொல்லி சொல்லி எடுக்கிறாரு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னா எப்பவுமே மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த வேர்ல்டு கப்ல கூட அந்த ஒரு லீக் மேட்சஸ்லாம் பெருசா ஆட மாட்டாரு. முக்கியமான மேட்சஸ்ல ஒரு ஃபைனல்ஸ்ல மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். செமிஃபைனல்ஸ் நாக் அவுட்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு போலர். ஆஸ்திரேலியன்ஸோட ஸ்டைலே அதுதான். அது போக மிச்சல் ஸ்டார்க் பர்டிகுலரா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு போலர் தான் லாஸ்ட் ஒரு 10-12 வருஷமா இன்டர்நேஷனல் டீம்லயும் சரி பிளஸ் லீக் பெருசா எதுவும் ஆடல. பட் இன்டர்நேஷனல் டீம்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதே மாதிரி தான் இங்கேயுமே பாத்தீங்கன்னா நாக் அவுட் மேட்ச் முக்கியமான ஒரு செமிஃபைனல்ல பயங்கரமான ஒரு போலிங் ஆடிட்டு ரொம்ப லைனத்துல ரொம்ப போட நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக ஓரளவு நல்லா தான் போட்டிருந்தாரு அவரு மிச்சல் ஸ்டார்க். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவருக்குள்ள 4 விக்கெட் போச்சுன்னு போது அதுக்கப்புறம் அவங்க எப்படி கம்பேக் பண்ண முடியும்ன்றது அவங்களால தெரியல. ஆனா ராகுல் திரிபாதி ஒரு பக்கம் நல்லா அக்ரெசிவா ஆடி இருந்தாரு. இன்டென்ட்டோட இந்த கவர்ஸ்ல அடிக்கிற ஷாட்டும் சரி லைக் வந்து ஸ்கொயர் லெக் அந்த இதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருந்தாரு. ஷாட் மிட் ஆஃப் ஷாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்டேடியமே கவர் பண்ணி அடிச்சாரு. லைக் அப்பவே ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபார்ம்ல இருக்காரு. இன்னைக்கு ஒரு 100 போட்டு வர ஒரு பெரிய ஸ்கோர் 200+ ஸ்கோர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ராகுல் திரிபாதி அந்த அளவுக்கு ஒரு கேப்டலான ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் IPL பிளேயர். அவருக்கு வந்து அதிகமான சான்சஸ் எதுவும் கிடைச்சது இல்லை. கிடைச்ச இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அவர் யூஸ் பண்ணிருக்காரு, ஒரு சில இடங்கள்ல அவர் வேஸ்ட்டும் பண்ணிருக்காரு. அப்படி இந்த சீசன்ல அவருக்கு வந்து பெருசா அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. SRH டீம்ல அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தாரு. ஸோ மயக்க அகர்வால் எடுக்கலாமா இவர் எடுக்கலாமா கன்ஃபியூஸ்டா மாத்தி தான் எடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பு. அதையும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ரன் அவுட். ஸோ எதிர் சைட்ல வந்து அப்துல் சமாத் வந்து அவர் மேலதான் மிஸ்டேக். ஏன்னா அவர் வந்து அங்க ஃபீல்டர் வந்து த்ரோ பண்றாருன்றத கூட பார்க்காம செகண்ட் ரன் ஆர்வ கொலர்ல ஒன்னு ஓட ஆரம்பிச்சாரு. தேவையில்லாம இவரும் அவங்க போலரை தான் பார்த்திருந்தாரு. பட் அப்துல் சமாதை நம்பி இவர் குறுக்க வந்தாரு, ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங்கான மூமெண்டா இருந்தது. ராகுல் திரிபாதி வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டு கூட வந்து ஸ்டேடியம் உள்ள போற வழியில அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட அது நரேந்திர மோடி ஸ்டேடியம் நல்ல பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அங்க ஸ்டெப்ஸ் கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி. சார் அவர் தப்பு அப்துல் சமாத் தான். பட் நம்ம ஓடினது தப்பு. அதை அவர் பேச்சு கேட்டாலும் இவர் நின்று இருக்கணும். எப்பவுமே லைக் அது அந்த மாதிரி பண்ணியும் அவர் பேச்சு கேட்காம நின்று அவர் வந்து அவுட் ஆனா கூட செல்ஃபிஷ்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் தப்புன்றது அவங்க மேல தானே. பட் இதை அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல அது வேற கரெக்டா கேமராமேன் கொண்டு போய் அங்க கேமரா வச்சாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் மேட்ச் சரி ஏதாவது நிதிஷ் ரெட்டியாவது காப்பாற்றி கொண்டு போவாருன்னு பார்த்தா அவருமே ஒன்றும் ஆடல. பெரிய சிங்கிள் சீட்ல அவுட் ஆயிட்டாரு. மெயின் அதுக்கப்புறம் என்ட்ரி கல்சன் ஓரளவுக்கு வந்தாரு. நல்ல ஒரு சூப்பரா ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஒன்று ஆட ஆரம்பிச்சாரு. சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு 180 190 வரும். இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ்ல ஓரளவு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல பத்தாது. பட் SRH போலிங் நல்லா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். பட் வருண் சக்கரவர்த்தி சூப்பரான ஒரு ஸ்லோவர் பால் ஒன்று போட்டு டக்குன்னு அவரை தூக்குனாரு. ரிங்கு சிங் சரியான ஒரு கேட்ச், டீப் ஸ்கொயர் லெக்ல சரியான ஒரு கேட்ச் ரிங்கு சிங். ஸோ ஹென்ரி கிளாசன் விக்கெட் போனால் ஹென்ரி கிளாசனோட விக்கெட் போகும்போது ஆல்மோஸ்ட் 12 சம்திங் 12வது ஓவர்னு நினைக்கிறேன். 12-13 ஓவர். அதுக்கப்புறம் 7 ஓவர் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க டெய்லண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா புவனேஸ்வர் குமார், நடராஜன் எல்லாம் பேக் டு பேக் அவுட்டு. ஷாபாஸ் அகமது நம்மனும் அவருமே அவுட்டு. ஸோ அப்படி இருக்கும் வந்து பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லண்டர்ஸ்லாம் அவுட் ஆகிறாங்க. பட் ஒரு 10th விக்கெட்டுக்கு ஒரு 33 ரன் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க விஜயகாந்தும் பேட் கமின்ஸும். அதில் வந்து பேட் கமின்ஸ் ஒரு 30+ ரன்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடினாரு. அவர் ஆடினால தான் ஒரு 159 ரன்ஸ் 20 ஓவர்ஸ்ல அடிச்சாங்க. இவங்களுக்கு ஒரு 160 டார்கெட்டாவது வந்தது. முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே கொடுத்தாரு இந்த மேட்ச்ல. முடிஞ்ச பேட்டிங் நல்லா கொஞ்சம் ஒரு இன்டென்ட்டோட ஆடினாரு. பட் இன்னும் கூட யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு 190 200 கண்டிப்பா SRH கிராஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 160ன்றது ஒரு கம்மியான ஒரு ஸ்கோர் தான். அது இந்த மாதிரியான ஒரு பிச்சஸ்ல இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மேட்சஸ்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான். பட் இது அது இவங்க அடிச்சோடனே இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போலிங்கும் வந்து போட்டாங்க. ஏன்னா KKRல எப்பவுமே இந்த சீசன் ஃபுல்லா பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு டேஞ்சரஸான ஒரு ஓப்பனிங் பேர். பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இதுல வந்து பிலிப் சால்ட் வந்து இந்த வேர்ல்ட் கப் கவர் போயிட்டாரு.
சுனில் நரேன் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இல்ல. அதனால அவர் வந்து சுனில் நரேன் அண்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து எல்லாருமே மோஸ்ட்டாக கிரிக்கெட் பார்க்குற எல்லாருமே தெரியும். ஆப்கானிஸ்தானோட ஒரு அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் ஒரு யங்ஸ்டரும் கூட. அவர் வந்து இத்தனை நாள் பெஞ்சில் தான் உட்கார வச்சிருந்தாங்க. பிலிப் சால்ட்டுக்கு பேக்கப்பாக தான். ஸோ இவரை வந்து இறக்குனாங்க. 2 பேருமே அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே ஆக்சுவலி ஒரே டைப் ஆஃப் ஒரு பவுலர் தான். ஒரே டைப் ஆஃப் ஒரு பேட்டர் தான். பட்டா பாக்கியம் படாட்டி தேக்கியம் அந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்டர் 2 பேருமே. ஒரு 3 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன் கிட்ட 2 பேருமே அடிச்சிருந்தாங்க. அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி சொதப்பிட்டாரு. ரன்ஸ் ரொம்ப வாரி வாங்கினாரு. அதுக்கப்புறம் நடராஜன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 ஓவரே நடராஜன் வரல. புவனேஸ்வர் குமார் வந்தார். அவர் நல்லா எக்கனாமிக்கில் போடக்கூடிய போலர். பட் இன்னைக்குமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்ல வந்து கை வலிக்கிட்டு மேபி இன்னைக்கு டியூ இருந்ததா இல்லையான்றது எனக்கு தெரியல. இந்த ஸ்டேடியத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ அங்கே நல்ல ஒரு குளிரான ஒரு கிளைமேட் தான் இப்போ நிலவுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கு. மேபி பனி ஏதாவது கையில் டியூ இருந்திருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் கிட்ட செம்மையாக வெளுத்து வாங்கிட்டாங்க. சரி பேட் கமின்ஸ் தான் நல்லா ஓரளவு ஸ்லோவர் பவுன்சர்லாம் போட்டு ஷார்ட் பால்லாம் போட்டு விக்கெட் எடுப்பாருன்னு பார்த்தா அவருமே போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பேட் கமின் தான் எடுத்தாரு. இவர் வந்து ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஸ்டார்டிங்கில். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவங்க ஓரளவு ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் பிளே தாண்டி ஒரு 7th ஓவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ்ன்னு சொல்லி நிறைய. பட் அந்த ஒரு 6வது அப்போ கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல ஸ்ரேயாஸ் ஐயர் தான் வந்தாரு. நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர். இவங்க 2 பேரும் அங்கே வந்து கிரிப்பா பிடிச்சாங்க. லைக் அந்த இடத்துல வேற யாராவது ஒரு யங்ஸ்டரா ஒரு ரன் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் வந்து டீம் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா இடையில ஏதாவது நடராஜன் பூந்து விக்கெட் எடுத்துட்டு இருப்பாரு. பட் அவருக்கு பெருசா யாருக்கும் இன்னைக்கு பெருசா வரல. எல்லாமே கையை விட்டு தவறிச்சு, ரொம்பவே தவறிச்சு. அவர் யார்கர் போட ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அது வந்து ஒன்று வைட் பாலா போகுது, இல்லை பைஸா போகுது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அது போலிங் பார்க்கும்போதே தெரியுது. எல்லாருமே நல்ல போலிங் டீமே கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஆனால் ஒரு போலர் ஷார்ட்டாக தான் ஆடுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளின் பிலிப்ஸையாவது எடுத்துருக்கலாம். ஏதோ சன்வீர் சிங் அப்படின்னு யாரோ இம்பாக்ட் பிளேயர் ஒரு பேட்டர் எடுத்தாங்க. யாருன்னே அவருக்கு தெரியல. அவர் எடுத்ததுக்கு கிளின் பிலிப்ஸ் நல்ல ஒரு நியூசிலாந்து பிளேயர், நல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஆல்ரவுண்டர், நல்ல ஸ்பின்னும் நல்லா போடுவார். அட் சேம் டைம் பேட்டிங் நல்லா அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அவரை எதுக்கு இத்தனை நாளாக பெஞ்சில் ஒரு டீம் இத்தனை வருஷமா வாங்கி சும்மா பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த மேனேஜ்மெண்ட் அது அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பிளேயிங் லெவலில் எடுத்து அவராது கொஞ்சம் இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல அட்லீஸ்ட் போலிங் நல்லா போட்டு கொடுத்துருவார். போலிங் அவர் ஆக்சுவலாக நல்லா போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவரும் அவங்க சரியாக யூஸ் பண்ணனால அவங்களுக்கு மொத்தம் 4 போலர் வச்சுட்டு அவங்க யார் 5வது போலர்னே தெரியாத அளவுக்கு மேபி அப்போ கடைசியாக தான் மேட்ச் முடியும் போது தெரிஞ்சு 5வது போலராக லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிய போகிறதுக்கு ஒரு ஓவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் வந்து போடுறாரு. எப்போடா ட்ரெவிஸ் போலிங் போட்டு எத்தனை நாள் ஆச்சு இப்போ தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான். அவங்களுக்கு வேற ஆளே கிடைக்கல. விக்கெட் கீப்பரில் இருக்க ஹென்ரி கால்சன் கூட வந்து போலிங் போடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து போலர் ஸ்ட்ராட்டஜியாக வச்சாங்க. அந்த ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அந்த இடத்துல. பட் ஆனால் அந்த ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேகேஆர் கையில் தான். அங்கே வந்து ஒரு 7 ஓவர் ஆட்டம் ஆடினாங்க. 7 ஓவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100+ ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க. செம்ம ஷாக்கிங் எனக்கு. 7 ஓவர் 100+ ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க பவர் பிளேக்கு அப்புறம். 13.4 ஓவர்ஸ் கிட்ட மேட்சை முடிச்சாங்க. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டத்தட்ட ஒரு 95+ ரன்ஸ் கிட்ட சம்திங் பார்ட்னர்ஷிப். சரியான ஒரு பார்ட்னர்ஷிப். 2 பேருமே செம்ம அக்ரெசிவாக ஆடினாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடானில் வந்து பொழக்கிறாரு. சிக்ஸஸ் வந்து அந்தளவுக்கு எல்லாமே கிரவுண்டுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக ஆடியன்ஸ்க்கு இருந்தால் ஒவ்வொன்றும் ஆடியன்ஸ்க்கு கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு போல வெங்கடேஷ் ஐயர். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு மோடில் பேட் கமின்ஸும் அடிக்கிறாரு, நடராஜனே அடிக்கிறாரு தைரியமா. அதுலேயே இவங்க எல்லாருக்குமே கை வரி போச்சு. அவர் நல்ல ஒரு யங் அக்ரெசிவ் டேலண்ட். அவர் வந்து கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்டிங் ஆடல அவர் அனுப்புறதுன்னு தெரியாமல் கொலாப்ஸாக கீழே டவுன் ஆர்டர் அமைச்சு அவர் வந்து லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆனார். அவருக்கு ஏற்ற பொசிஷன் நம்பர் 3 ஆர் நம்பர் 2 ஆர் நம்பர் 1. இந்த 3 பேட்டிங் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதுக்கு மேலே இந்த டாப் ஆர்டருக்கு மேலே அவர் ஆனாருன்னா பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டார். பட் செம்ம ஹார்ட் ஹிட்டர் அவர். கரெக்டான ஒரு மேட்ச் இந்த மாதிரி செமிஃபைனல்ஸில் ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் பயங்கரமாக கொடுத்தாரு. செம்ம அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் போட்டு பொழந்துட்டார். ஒரு பக்கம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு அப்படியே ஆப்போசிட்டாக ஆன ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக எப்பவுமே தெரியும் ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி ஆடுவாருன்றது. அவர் மட்டும் ஒரு பக்கம் ஆடிட்டு போறாரு, வேற மாதிரி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஓவர் முடிய போகுது. அதுக்கப்புறம் அவரோட அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்ட ஆரம்பிக்கிறாரு. லாஸ்ட் ஓவர் ஒரு 18 ரன் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டால் வந்து 2 6 ஒரு 4 அடிச்சு மேட்ச் முடிச்சு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து செம்ம அக்ரெசிவ் அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி. சைலண்டாக வந்து அவர் பவுண்டரிஸ் எல்லாம் வந்து அருமையாக ஸ்கோர் பண்ணி அந்த ஒரு ஸ்கொயர் லெக்கில் அடிக்கிற ஷாட்ஸாக இருக்கட்டும், லைக் வந்து மிடானில் அடிக்கிற ஷாட்ஸாக இருக்கட்டும், 6லாம் வந்து செம்ம ஸ்டைலிஷாக ஆனார் ஸ்ரேயாஸ் ஐயர். அந்த ஒரு பழைய ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டாக அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் அப்படியே ஒரு ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி தான் நம்ம ஆடி பார்த்துருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக அக்ரெசிவாக இந்த வேர்ல்ட் கப்லாம் செம்மையாக இருந்தார். 50 ஓவர் வேர்ல்ட் கப்லாம் இந்தியாவுக்கு செம்மையாக இருந்தார். அப்போலாம் ஒரு ஆன அந்த கிளாசிக் ஸ்டைலான ஷாட்ஸ்லாம் இப்போ எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது இந்த மேட்ச்சில். அந்தளவுக்கு வந்து
மாட்டினீங்கடா கொம்பரக்கட்ட மண்டைங்களா அப்படின்னு பொழந்து எடுத்துட்டாரு. ரெண்டு பேருமே சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் 52 ரன் நாட் அவுட், ஸ்ரேயாஸ் ஐயர் 58 ரன் நாட் அவுட். ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் 180+ தான் சம்திங். இவர் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 240+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தார். எனக்கு ஷாக் ஆகி போச்சு. 240 ஸ்ட்ரைக் ரேட்ல விடானா இவர் தான் ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ண மாதிரி இருந்து வெங்கடேஷ் ஐயர் தான் எல்லா பாலுமே தூக்கி கிரவுண்ட் விட்டு விளையாடிச்ச மாதிரி இருந்து அப்படின்னு நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபார்ம், கரெக்டான டைம்ல இந்த 2 பிளேயர் ஃபார்ம்ல வந்திருக்காங்க மிடில் ஆர்டர்ல. எப்பவுமே கேகேஆர் ஓப்பனிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மிடில் ஆர்டர்ல சம்டைம்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி முக்கியமான டைம் 2 பேரும் ஃபார்ம் வந்து ரொம்ப நல்லது. டைரக்டா ஃபைனல் போயிருக்காங்க. ஒரு 4th ஃபைனல் ஐபிஎல்ல ஆல்ரெடி வந்து 2 கப் அடிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஸோ இதே சேப்பாக் கிரவுண்ட்ல ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபைனல் ஆடி கப் அடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு லக் ஃபேக்டரும் இருக்கு. பாப்பா நல்ல கன்சிஸ்டண்டா ஒரு வெல் டிசர்வ் டீம் இந்த ஃபைனல்ஸ்க்கு ரொம்ப நீட்டா வந்து கிளினிக்கலா இந்த சீசன் ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ். ஒருத்தர் ஃபார்ம் இல்லைன்னா இன்னொருத்தர் எப்படியோ ஃபார்ம், யாரோ ஒருத்தரால டீம் வின் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இந்த சீசன் ஃபுல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல்ஸ்க்கு தகுதியான ஒரு டீம், கப் அடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு டீம். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 95% கிட்ட பாசிபிலிட்டி இருக்கு இந்த ஐபிஎல் கப் கேகேஆர் அடிக்க. அவங்களுக்கு இது அடிச்சாங்கன்னா 3rd ஐபிஎல் டைட்டில். ஏன்னா கம்பீர் கேப்டன்சில ஆல்ரெடி 2 கப் அடிச்சிருந்தாங்க. கம்பீர் இருந்த டீம் எனக்கு ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச டீம் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் தான். ரொம்ப ஒரு நல்ல நீட்டான ஒரு மேனேஜ்மெண்ட், பிளேயர்ஸ்மே ரொம்ப நல்ல ஒரு பிளேயர்ஸ், ரொம்ப அவங்க ஃபேன்ஸ்மே ரொம்ப நல்ல ஒரு டீசென்டான லாயல் ஃபேன்ஸ் லைக் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மாதிரி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நீட்டான ஒரு டீம், நல்லா மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீமாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் நல்லா விரும்பி பார்க்குற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீமாக கண்டிப்பாக கேகேஆர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல டீமும் கூட, நல்ல ஒரு லெஜெண்டரி டீம், நல்ல லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் இருந்த ஒரு டீம் லைக் பிரெண்டன் மெக்லம், கெயின்லாம் இருந்த ஒரு டீம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு டீம் சாங்கே செம்மையாக இருக்கும். அந்த கார்பெல்லா ஜீத்தகே அந்த சாங்கே நல்லா இருக்கும். சரியான ஒரு டீம், லைக் வந்து நல்ல ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ். இவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெல் டிசர்வ் டு கெட் அ டைட்டில் திஸ் இயர். கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்க ஐபிஎல் கப் அடிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதர் சைடு எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல தான் இந்த சீசன்ல இருந்தாங்க. எப்படி அவங்க நம்பர் 2 வந்தாங்கன்னே நல்லா நம்ப முடியல. பாயிண்ட்ஸ் டேபிள்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். சும்மா ஒரு 1-2 பிளேயரை நம்பி அவங்க ஆடின கிரிக்கெட்டே ஒரு மாதிரி அக்ரெசிவ் கிரிக்கெட் தான். பட்டா பாகியம் படாட்டி லேக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட்டாக தான் இருந்தது. எப்படியோ ஆடி ஓரளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து உள்ள வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக இனிமேல் இன்னும் கொஞ்சம் இதுலேருந்து ஓவர் திங்க் பண்ணி இன்னும் ஒரு நல்ல செட் ஆஃப் பிளேயிங், இன்னொரு அடிஷனல் ஒரு பவுலர் கம் ஆல்ரவுண்டர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். டீமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு இருக்குது. டாப் 2ல முடிச்சதுனால கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு குவாலிஃபை டு அவங்க வந்து இங்கே சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல ஆடுறதுக்கு. அதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும். நாளைக்கு மேட்ச்ல ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட தான் எஸ்ஆர்ஹெச் ஆகணும். பட் ஆனால் இருக்கிற தப்பெல்லாம் திருத்திட்டு இன்னொரு 3 days இருக்கு. ஒரு நல்ல ப்ராக்டிஸோட சேப்பாக்கில் இப்போ வந்து கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவு அவங்க ரெடி ஆகலாம். அவங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 3 days நல்லா யோசிச்சு பக்காவா ஒரு ஸ்குவாட் எடுத்து அவங்க ஃபைனல்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்மே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் கூட, ஒரு நல்ல டீமும் கூட, நல்ல. பட் ஆனால் அவங்க டீமோட மேனேஜ்மெண்ட் ஒர்சன் மேனேஜ்மெண்ட். டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவு வந்து நல்ல கோஆர்டினேஷனோட ஆடுற பிளேயர்ஸாக இருந்தால் கூட மேனேஜ்மெண்ட் அப்படிதான். நல்ல கேப்டன்சி பண்ணி கப் அடிச்சு கொடுத்த டேவிட் வார்னரை டீம் விட்டு தூக்குனாங்க, கேன் வில்லியம்சனை டீம் விட்டு தூக்குனாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஒஸ்டான ஒரு மேனேஜ்மெண்ட் தான். ஸோ எப்பவுமே மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் ஒரு கோச்சஸ் நல்லா இருப்பாங்க. ஒரு கோச்சஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு பிளேயர்ஸ், ஒரு டீமோட கோஆர்டினேஷன் கப் அடிக்க முடியும். இப்போ சிஎஸ்கேன்னு ஒரு மும்பைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-5 கப், ஆளுக்கு 5-5 கப் வச்சிருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா அந்த டீமோட மேனேஜ்மெண்ட், அந்த டீமோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், டீமோட பிளேயர்ஸ் எல்லாரோட ஒரு கோஆர்டினேஷன். அப்படி ஒரு ஒன் ஃபேமிலி. அவங்க மும்பை ஒன் ஃபேமிலி, நம்ம வந்து லயன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம் சிஎஸ்கே. அந்த மாதிரி வந்து எல்லாருமே அந்த ஒரு கோஆர்டினேஷனோட இருக்கிறவங்க தான் கப் அடிக்கிறாங்க. பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் இருக்குது, அதை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.